வணக்கம். இன்று இனியவை கூறல் அதிகாரத்தின் 4வது குறளை நாம் காண இருக்கிறோம். இன்சொற்களை கூறுங்கள் 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 என்று வள்ளுவன் 10 குறட்பாக்களில் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறான். ஏன் அப்படி? நம்ம இயல்பாக தானே இருக்கிறோம். கோபம், டென்ஷன் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே. எல்லாருக்கும் இருக்கும், இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் அது ஒரு குறுகிய காலத்தோடு நம்ம முடிச்சுக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது, நீட்டிக்கொண்டே போகக்கூடாது. கோபம் வரும், இயற்கை. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குவீங்க, இயற்கை. டென்ஷன் வரும். இப்போ தான் இந்த டென்ஷன் அப்படிங்கிறது குட்டி குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தை கூட சொல்லுது, எனக்கு ஒரே டென்ஷன்னா என்னன்னு கூட அதுக்கு தெரியாது. நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர்கள் உள்வாங்குகிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம், கவனிங்க. குழந்தைகள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவனமாக அவர்கள் இருக்கும் பொழுது பேச வேண்டும். நல்லதை பேசும்பொழுது நல்ல விஷயங்களை அவர்கள் கண்டிப்பாக உள்வாங்குவார்கள். தீய விஷயங்களை செய்யும்பொழுது அதனையும் உள்வாங்குவார்கள். அதனால தான் இந்த கொடூரமாக தாக்கிக்கிறது, மண்டையை உடச்சிக்கிறது, கத்தி எடுத்து வீசுறது, ரத்தத்தை செதறது, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம காட்டக்கூடாது. இப்போ சில இதில் பார்க்குறோம், நம்ம கார்ட்டூன் சேனல்ஸ் குழந்தைங்களுக்காக வரக்கூடியதில் கூட குறும்புக்கார பசங்க ஏதாவது வாழ்த்தணும் பெரியவங்க கிட்ட பண்ணுறானுங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படி தான் செய்யணும் போலுக்குன்னு நினச்சிட்டு அதையே செய்து காட்டுகிறது. குழந்தைங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்குது. அந்த மனநிலையை நாம் அப்படியே இயற்கையாக இருக்க விட்டால் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். இதுதான் உண்மையும் கூட. இப்போது வீட்டில் நம்ம அமைதியாக அழகாக நல்ல விதமாக எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த இயல்பு நிலையே மனதில் பதியும். சப்கான்ஷியஸ்னு சொல்லக்கூடிய அந்த மூளை செயல்பாடுகளின் ஒரு பகுதியில் போய் இது தெரிந்தோ தெரியாமலோ பதிந்து விடும். இதுதான் உண்மை. எல்லாத்தையும் நம்ம மூளைக்குள்ளார கொண்டு போய் வைக்கிறது கிடையாது. ஆனால் கண்ணில் அவங்க பார்க்குறாங்க இல்லையா, அது தானாகவே உள்ளே வாங்கிடும். அதனால தான் நம்ம குழந்தைங்க இருக்கும்போது சண்டை போடக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். இனிய சொற்களை நாம் கூறும்பொழுது அதனை அந்த குழந்தைகள் உள்வாங்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தம்முடைய பழக்க வழக்கங்களில் எடுத்துக்கொள்ளுவார்கள். இப்போ இந்த குறள் என்னன்னு பார்க்கலாம். துன்புருவும் தொவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. துன்புருவும் தொவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. துன்புருவும் துவ்வாமை என்றால் வறுமை. வறுமை என்றால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. வறுமை என்று சொல்லும் பொழுது நம்ம யாருக்குமாவது சந்தோஷமாக இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. அது துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அந்த துன்பமானது இல்லை என்று ஆகிவிடும், நமக்கு வரவே வராது. எப்போ? இனிய சொற்களை நாம் பிறரிடத்தில் கூறும் பொழுது வறுமை என்று சொல்லக்கூடிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு நமக்கு நடக்காது. இதுதான் வள்ளுவர் சொல்கிறார். வாழ்க்கையில் வறுமை என்பது இருக்காது. ஏன்னா அந்த வறுமை நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆக துன்பத்தை கொடுக்கக்கூடிய வறுமை நமக்கு வராது. எப்போ வராது? பிறரிடத்தில் இனிய சொற்களை நாம் சொல்லி பழகும்போது, மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை நாம் விதைத்து நல்ல சொற்களை கூறி வருமிடத்து நமக்கு வறுமை என்கிற துன்பம் ஒருபோதும் வராது என்கிறார் வள்ளுவர். நாளை காணலாம்.